சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க தயாராகிட்டு வராரு. இதற்கிடையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு போனதாக தற்போது ஒரு தகவல்கள் இணையத்தில் பரவிட்டு வருது. இது உண்மையா இல்லையா, வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது கருப்பு படத்தோட இசை வெளியீட்டு விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் த்ரிஷா தவிர்த்து இதர படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டாங்க. இந்த படத்தின் பாடல்கள் நேரலையில் சாய் அபியங்கர் தனது குழுவினருடன் பாடினார். இந்த விழாவில் பின்பு படக்குழுவினர் அனைவருமே கருப்பு படம் குறித்து பேசினாங்க. இறுதியாக சூர்யா பேசும்போது, எனக்கு மதுரை எப்பொழுதுமே ஸ்பெஷல். சாப்பாடு, அரசியல், பெண் தெய்வம் என பெரிதும் மரியாதை வச்சிருக்கேன். இந்த மதுரை மண்ணுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இங்கே நிறைய படம் பண்ணியிருக்கேன். 28 ஆண்டுகளாச்சு. என்னை ஒரு நாயகனாக ஆக்கியதற்கு இந்த அன்பும் பாசமும் உள்ளிட்டவை மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. மதுரை சித்திரை திருவிழாவுக்கு 5 லட்சம் பேர் வருவாங்க. அந்த மாதிரி இந்த கருப்பு இசை வெளியீட்டு விழாவினை இன்னொரு சித்திரை திருவிழாவாக பார்க்கிறேன். இந்த படத்தில் நடித்துள்ள இந்திரன்ஸ் மிகவும் திறமையானவர். அவர் பல்வேறு வகையான படங்களில் நடிச்சிட்டு வரார். அவர் மிகவும் ஊக்கமளிப்பவர். 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள அவர் தற்போது 7ஆம் வகுப்பு தேர்வை முடித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்புக்கு எல்லையே இல்லை. இசையமைப்பாளர் சாய் அபியங்கர் மிகவும் திறமைசாலி. உங்கள் முன்னால் ஒரு பெரிய எதிர்காலம் உள்ளது. நான் அவரை முதலில் பார்த்தபோது அவர் ஒரு நாளைக்கு 1000 டியூன்களை உருவாக்குகிறார் என்றார்கள். இந்த படம் திரைக்கு வரும்போது இசை வகையில் ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். கருப்பு படம் இவ்வளவு தூரம் வருவதற்கு கருப்புசாமி கடவுள் தான் காரணம் என நினைக்கிறேன். கடவுள் ஒருவருக்குள் வரும்போது ஏற்படும் விளைவுகள் உண்மையில் பார்க்கிறேன். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இசை வெளியீட்டுவிற்கு வருவார்கள் என எதிர்பார்த்தேன். ஆனால் படப்பிடிப்பு காரணமாக அவர் வரவில்லை. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார். நான் என் மீது நம்பிக்கை வைக்காத நேரத்தில் அவர் கண்டிப்பாக நீ பெரிய ஆளாக வருவாய், உன் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், மனம் தவறாமல் நடிப்பு அரக்கனாக உருவாகு என ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த மோட்டிவேஷனே என்னுள் இந்த அளவுக்கு ஒரு அரக்கனை, அதாவது நடிப்பு அரக்கனை உருவாக்கியது என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி சூர்யா பேசியிருந்தார். அரங்கமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனது. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது மரியாதை வைத்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசிய கருப்பு இசை வெளியீட்டியாவில் சூர்யா. மேலும் ஆர்ஜே பாலாஜி தனக்கு கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படத்துமாக கொடுப்பார் என சூர்யா நம்பியிருப்பதாக தற்போது அவரே இசை வெளியீட்டியாவில் கூறியுள்ளார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருப்பு படம் சூர்யாவுக்கு கை கொடுக்குமா? ரஜினிகாந்தின் அன்பான ரசிகர் என சொன்னார் அது சூர்யா என்பது மிகையாகாது.